இன்றைக்கி 1/7/2024 ஃபஸ்ட் ஆர்டிக்கல் பார்த்துட்டோம்னா, இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி பொறுப்பேற்பு. இவர் வந்துட்டு 30வது இராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருக்காரு உபேந்திர திவேதி அப்படின்றவர். அடுத்தது புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமல் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ ஐபிசி அப்படின்றது பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு மாறிடுச்சு. சிஆர்பிசி அப்படின்றது பாரதிய நியாய சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு மாறிடுச்சு. ஐஇசி அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ன்றது பாரதிய சாக்ஷி அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்திருக்கு. அது இன்னிலேருந்து அமல் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 0 எஃப்ஐஆர் அப்படின்னா எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம். அப்புறம் 45 நாளில் அதுக்கு தீர்வு காணணும். ஒரு கேஸ் நடந்ததுன்னா அதில் 45 நாளுக்குள்ள அதுக்குள்ளே ஃபைனல் டிசிஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா டாக்குமெண்ட்ஸ் காப்பி அப்படின்றது ஒரு 2 பார்ட்டி நடந்திருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கு இடையில் ஒரு ப்ராப்ளம் ஆகி இருக்குது அப்படின்னா அந்த 2 பார்ட்டிக்கு டாக்குமெண்ட்ஸ் காப்பி ஸோ 14 நாளில் கொடுத்துருவாங்களாம். ஸோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் இலவச முதல் உதவி பெண்கள் அன்று குழந்தைகளுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடக்குதுன்னா இலவச முதல் உதவி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அப்புறம் ஹியரிங் சம்மன் என்னென்னா டைரெக்டாக எலக்ட்ரானிக்கலி அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுறதா சொல்லிடுவாங்க. அப்புறம் 2 ஹியரிங் மட்டுமே ஒரு கேஸ் நடக்குதுன்னா அதில் 2 ஹியரிங் கூட அந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ 2 வாய்தா தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே அந்த கேஸ் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெள்ளத்து அணைய திருக்குறள் பார்த்துட்டோம்னாக்கா, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணைய உயர்வு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள். இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட அதாவது வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் ஒரு குட்டை இருக்குது. அந்த குட்டையில் தாமரைப்பூ எந்த அளவுக்கு தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு வளர்ந்து வரும். ஸோ அது மாதிரி தான் நம்மளோட உயர்வும் நம்மளோட எண்ணமும் நம்மளோட செய்கையும் இருக்கணும். ஸோ அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறாரு. ஸோ அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, முதல் முறையாக உள்நாட்டு சிப் இணைக்கப்பட்ட 4G தொலைபேசி நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. என்ன சொல்கிறாங்கனாக்கா, இண்டிஜினியஸ்லி டெவலப்டு 4G சிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியன் ஆர்மி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மிக்கு. இதை உருவாக்குனது சிக்னல்ட்ரான் அப்படின்ற ஒரு கம்பெனி பெங்களூரில் இருக்குது. ஓகே, இது இண்டிஜினியஸ்லி டெவலப்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது SCO சம்மிட் கஜகஸ்தானில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷனுக்காண்டி. அடுத்தது பார்த்துட்டோம்னா, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஆஃப் சோம்நாத்பூர் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இது 12 and 13 செஞ்சுரிஸு பழமையானது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதில் 3 டெம்பிள்ஸ் இருக்குது. ஒன்று சின்ன கேசவ டெம்பிள்ஸ். இது லார்ட் சிவாவை டெடிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ 1117 AD காலத்தில் உடையது. அடுத்தது விஜய நாராயண டெம்பிள்ஸ். ஸோ இது 1268 கட்டப்பட்டது. கேசவா டெம்பிள்ஸ் கூட இதை சொல்கிறாங்க. அடுத்தது ஹோசலேஸ்வரர் டெம்பிள்ஸ். இது 12th செஞ்சுரியில் உள்ள பழமையான கோயில் அப்படின்றாங்க. ஸோ இதோட முக்கிய அம்சம் என்ன அப்படின்னாக்கா, விசாரா ஸ்டைலில் இது இருக்கும். சேட்டலைட் பிளான் ஸ்டெலைட் பிளானில் இது கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்குமா, நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டார் ஷேப்பில் இது இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் சோப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஹைப்ரிட் ஸ்டைல்னாக்கா நகரா அண்டு திராவிடியன் ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது FATF அடாப்ட் மியூச்சுவல் எவாலுவேஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபைனான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் தான் FATF. இது 2023-24 உள்ள ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ FATF அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா 1989 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் ஃப்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப்டர் 9/11 அட்டாக் அப்புறம் தான் இது அகேன்ஸ்ட் டெரர் ஃபைனான்ஸுக்கு அகேன்ஸ்ட் இதை உருவாக்குறாங்க. இதில் 39 மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்குது. இந்தியா 2010 இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று கிரே லிஸ்ட்டு, இன்னொன்று பிளாக் லிஸ்ட்டு. ஸோ கிரேட் லிஸ்ட் கிரே லிஸ்ட் அப்படின்னாக்கா இது ஒரு வார்னிங் மாதிரி தான். ஸோ பட் பிளாக் லிஸ்ட் இஸ் த வெரி குரூஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்துட்டோம்னா ஈரான், நார்த் கொரியா, மியான்மர் அப்படின்ற
ஸோ ஈரான், நார்த் கொரியா, மியான்மர் இவங்கெல்லாம் வந்துட்டு பிளாக் லிஸ்ட் அந்த 3 கண்ட்ரி இருக்குது. ஸோ பீர் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தவுட் ப்ரிஜுடிஸில் இது வந்துட்டு நடக்கும். பீர் ரிவ்யூனா டைரெக்டாக மானிட்டர் பண்ணுவாங்க. பீர் டு பீர் ரிவ்யூ அப்படின்னா டைரக்ட் டு டைரக்ட் வந்து கண்ட்ரியை வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது புவன் பஞ்சாயத்து ஜியோ போர்ட்டல் 4.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புவன் பஞ்சாயத்து அப்படின்றது 4.0 வெர்ஷன் வந்துட்டு வந்துச்சு. அப்புறம் நேஷ்னல் டேட்டாபேஸ் ஃபார் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வெர்ஷன் 5.0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா அதை டு இன்டெகிரேட் ஸ்பேஸ் பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இன்டூ கவர்னன்ஸ் அண்ட் ரிசர்ச்சில் வந்துட்டு கொண்டு வரணும், யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸ்பேஸ் பேஸ்டு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஸோ கவர்னன்ஸ் அண்ட் ரிசர்ச்சில் வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வராங்க. ஸோ NRSC அப்புறம் ISRO இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு இதை வந்துட்டு உருவாக்குறாங்க. ஸோ NRSC அப்படின்றது நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர், அப்புறம் இஸ்ரோன்றது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ எமர்ஜென்சி ரிஸ்க் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எமர்ஜென்சி ரிஸ்க் டிடெக்ஷன் வந்துட்டு கொண்டு வரணும். அப்புறம் இதோட MHA வந்துட்டு இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்ட்ரோல் ரூம் கூட வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க நியூ டெல்லியில். அடுத்தது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு பருகுவே அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்துட்டு 100வது சோலார் அலையன்ஸ் வந்துட்டு 100வது கண்ட்ரியாக வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு உருவாக்குனது இந்தியா அண்டு ஃப்ரான்ஸ் 2 கண்ட்ரி 2015 தான். ஸோ இது வந்துட்டு என்றைக்குன்னா 6 டிசம்பர் 2017 இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்துட்டு குருகிராமில் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஃபைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. பிளேசஸ் இன் நியூஸ் பொலிவியாவில் சம்திங் வந்துட்டு நடந்திருக்கு. ஸோ அதோட பொலிவியாவில் மேப்பை வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது ரைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் 14-21 அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 14-21 அதைப்படி ரைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த கேஸ்லேருந்து சொல்கிறாங்கன்னா ரஞ்சித் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்லேருந்து சொல்கிறாங்க. இது வந்துட்டு எதுக்கு அப்படின்னாக்கா கிரேட் இண்டியன் பஸ்டர்டு வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு கேஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி ரைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு கிளைமேட் லெஜிஸ்லேஷன் அப்படின்றது ஒன்று தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு நிறைய என்விரான்மெண்டல் ஆக்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பைல் பண்ணி நமக்கு ஒரு ஆக்டாக வந்துட்டு ரைட் அகேன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்சை பேஸ் பண்ணி ஒரு ஆக்டை கொண்டு வரணும் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ யூகேயில் கார்பன் எமிஷனை பேஸ் பண்ணி ஆக்ட் இருக்குது. ஸோ இதேமாரி நம்ம இந்தியாவிலேயே ஒரு ஆக்ட் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் இவ்வளோ தான். தேங்க்யூ.